போனால் அந்த பையன் இடத்தையும் விற்றுட்டான், சபையும் விற்றுட்டான், ஆளும் அங்கே இல்லை. அவன் பேர் டேவிட், என்கிட்ட படித்த பையன். அங்கே போனால் பில்டிங் கிணற காணும்னு சொன்ன மாதிரி சபையே காணும், ஆளும் காணும். ஒரு அம்மா வந்து சொல்லுது, ஐயா தெலுங்கில் எங்கிட்ட அதை வாங்கிட்டு போயிட்டார், எங்கிட்ட இதை வாங்கி போயிட்டார். அந்த அந்த நடுக்கம் எனக்கு போகவே இல்லை. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகுது, இந்த பக்கம் ட்ரெயின் போகுது, அந்த பக்கம் நடுவில் நிற்கிறேன். நான் உயிரே போகிற மாதிரி. நான் என்ன இது வந்து தியாகம் பண்ணணுன்னு சொல்லலை, எப்படி ஆகிலும் அந்த அந்த நாட்கள் வேறு. ஆனி வந்து சின்ன குழந்தை. நான் சொல்ல இந்த கருத்து, அந்த வாஞ்சைகளை கர்த்தர் பார்க்குறார். வாஞ்சை நிறைவேறினா ஆத்துமா எப்படி இருக்குமா? ஆத்துமா, வாழ்க்கை, குடும்பம், எதிர்காலம் எல்லாம் இனிமையாக இருக்கும். அந்த வாஞ்சே இல்லையே, கட்டாயப்படுத்தி சபைக்கு போகாதீங்க ப்ளீஸ். யாருமே கட்டாயப்படுத்தி கணவரை வாங்க சபைக்கு, பிள்ளைங்களை வாங்க. இங்கே வந்து தூங்குறான், அது வீட்லேயே அவன் தூங்கலாமே. அவன் தூங்கி என்னையும் தூங்க வச்சு என்னையும் டென்ஷன் ஆக்கி தூங்காத நான் சொல்லி அவனை பார்க்கும்போது அவன் சொல்கிறான், பாஸ்டர் என்னை அவமானப்படுத்திட்டார். நீ பிரசங்க கேட்டால் நான் ஏன் அவனை அவமானப்படுத்துகிறேன்? ஒழுங்காக பைபிளை படுத்துகிற நான் அவமானப்படுத்துவேன்னா? நீ தூங்கின்னு இருக்கிற, என்னை தூங்க வைக்கிற, என்ன டென்ஷன் ஆகிற. புரியுது அவங்களுக்கு? இங்கே நின்று பேசுங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு அது பாரம். அப்போ நீ வீட்டில் தூங்கினா எனக்கு பிரச்சனையே இல்லையே. அவனை கட்டாயப்படுத்தி எனக்கு கூப்பிட்டு வந்து இங்கே அவன் தூங்குறான். சொல்லுங்க, அது கர்த்தருக்கு என்னது? வாஞ்சி இல்லாமல் சபைக்கு வர்றது, கை தட்டாமல் கை கட்டிக்கின்னு பாக்கெட்டில் விட்டு கை விட்டுக்கின்னு, இதெல்லாம் என்னது கர்த்தருக்கு? ஆமேன். பைபிளை பிரித்து பார்க்கறது இல்லை, பைபிளை புரட்டியே பார்க்கறது இல்லை. 2 காரியம் சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1, அந்த வார்த்தையை போடுறீங்களா? அவருடைய விருப்பத்தை பொறுத்து தான், அவருடைய விருப்பத்தை பொறுத்து தான். பாயிண்ட் நம்பர் 2, அவருடைய விருப்பத்தை பொறுத்து தான். நீங்கள் விரும்புங்க, ஆண்டவரே எனக்கு எப்படியாக நான் ஜபத்துக்கு போகணும், எனக்கு எப்படி ஆலயத்துக்கு போயிடணும், எனக்கு எப்படி ஆகிலும் நான் கர்த்தரை ஆராதிக்கணும், எனக்கு எப்படி ஆகிலும் நான் செய்யணும். அந்த விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்னொரு விருப்பம் இருக்குது. என்னது? தூங்கலாம், ஊர் சுற்றலாம், யாரோ நோட்டீஸ் கொடுத்துட்டாங்களே குடும்பமாக போயிடலாம். புரியவே இல்லை. நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க குடும்பமாக, அது என்ன செய்யாது? அவனை அங்கே போய் சாப்பிட்டாவோட திருப்தி இருக்காது. இங்கே சோறே கிடையாது, ஆனால் திருப்தியாக இருக்கும். கொழுப்பையும் நினத்தையும் உண்டது போல ஆத்துமா திருப்தியாக இருக்கும். அங்கே எங்கே போனாலும், மாமா வீட்டுக்கு போனாலும், மச்சான் வீட்டுக்கு போனாலும், மாமனார் மாமியார் வீட்டுக்கு போனால் கூட திருப்தி வராது. ஏன்னா திருப்திப்படுத்துகிற ஒரே ஒரு இயேசுநாதர் மட்டும்தான். அவர் திருப்திப்படுத்த